அது சரியா 1966 மும்பையோட மலத் மாவட்டத்துல காலையில மக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்ச நேரத்துல 35 வயசான ஒரு பெண் அவங்க துணியை தைக்கிறதுக்காக அதை எடுத்துக்கிட்டு ஒரு லேடி டெய்லர் குடிசைக்குள்ள போறாங்க. அப்படி உள்ள போனவங்க மறு நிமிஷமே அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வர பக்கத்துல இருந்தவங்க அந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க அவங்க எதுவும் பேசாம அரண்டு போய் கைய நீட்டி அந்த குடிசைய காமிக்கிறாங்க. உடனே அந்த குடிசைக்குள்ள போனவங்க உள்ள போன அதே வேகத்துல வெளியே வந்து பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. பிகாஸ் நேத்து வரைக்கும் அந்த குடிசைக்கு வெளியே தையல் மிஷினை வச்சுக்கிட்டு தச்சிட்டு இருந்த தையல்கார பெண்மணி சிதைக்கப்பட்ட நிலையில ரொம்ப ப்ரூட்டலா இறந்து கிடக்கிறத பார்த்து கொலை நடுங்கி போறாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த டிசிபி அண்ட் அந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிரைம் சீன் அண்ட் விக்டிமை பார்த்து பாடிய பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கான பிரைமரி இன்வெஸ்டிகேஷனையும் அங்க இருக்க மக்கள் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னையில இருந்து சரியா ஒரு மாசம் கழிச்சு அதே மல்லட் லிமிட்ல 29 வயசான பொண்ணும் பக்கத்துல ஒரு கை குழந்தையும் ஒரு ஓட்டு வீட்டுல சேம் மோடஸ் ஆபரண்டில சம்பவம் செய்யப்பட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வருது. அகைன் இந்த வழக்கும் அலெக்ஸ் அண்ட் அந்த டிசிபி கிட்ட தான் போகுது. முதல்ல நடந்த அந்த லேடி டைலர் அண்ட் இப்போ நடந்த இந்த சம்பவத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ரெண்டு வழக்கிலையும் இன்வால்வ் ஆனது சேம் பர்சனா தான் இருக்கணும்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. பிகாஸ் ரெண்டு கிரைம்லயும் கழுத்துக்கு கீழ்ப்பகுதி சிதைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இதுல துயரமான ஒரு விஷயம், இரண்டாவதா நடந்த இந்த கொலையில அந்த வீட்டுல சேம் மோடஸ் ஆபரண்டில ஒரு கை குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு கொலைக்கான ஆட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது 1966 ஆட்டாப்சி பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட இல்ல. சோ அந்த பிணக்கூறு ஆய்வு பண்ற டாக்டர் சொல்ற அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் போலீஸால இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்றத கன்க்ளூட் பண்ண முடியும். இந்த நேரத்துல தான் அதே ஊர்ல சோளக்காட்டுல 21 வயசான மரியா பேகம் உடைகள் உருவப்பட்டு அதே கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில சிதைக்கப்பட்டு அழுகி போன நிலையில போலீஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த பெண் இறந்து 4 இருந்து 5 நாட்கள் ஆகி இருக்கணும்னு பாடி டீகம்போஸ் ஆனதை வச்சு போலீஸ் பிரெடிக்ட் பண்றாங்க. இந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த பொண்ணு இறந்து கடந்த பக்கத்துல ஒரு செருப்பு இருந்திருக்கு. அந்த செருப்பை அடையாளம் காமிச்சு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. மரியா பேகம் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சிட்டு வர சாயங்காலம் 7 மணிக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டு போனதை அந்த பொண்ணோட அம்மா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. பட் ஈவினிங் 9 மணி வரைக்கும் வராததுனால அந்த ஸ்கூல் போய் செக் பண்ணதுல மரியா பேகம் ஆல்ரெடி ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு ஈவினிங்கே போயிட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால நானும் என்னோட கணவரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இத பத்தின கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. ஆல்சோ என்னோட பொண்ணு சின்ன குண்டூசி கையில குத்துனாலே அவ தாங்க மாட்டா. அவளை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. இதுல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்கன்னு போலீஸோட கையை பிடிச்சி கெஞ்சி அழுகுறாங்க. முதல் 2 கொலைகளும் போலீஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் பிரஷர் இல்லனாலும் மரியா பேகமோட இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை கதிகலங்க வச்சுது. சூரியன் அஸ்தமனமாக இருள் பரவ ஆரம்பிச்சாலே கடைகள்ல வியாபாரம் பார்த்துட்டு இருந்த வியாபாரிகள் அவசர அவசரமா கடைகளை பூட்டிட்டு கிளம்ப, வீதிகள்ல நடந்துட்டு இருக்கும் மக்கள், வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருக்க குழந்தைகள்னு எல்லாருமே பரபரப்பா அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. இப்படி முழுசா இருட்டுறதுக்கு முன்னாடி மொத்த ஊரும் அடங்க பர்டிகுலரா வெஸ்டர்ன் மல்லாட்ல இருந்த மக்கள் அவசரத்துக்கு மருந்து வாங்க கூட வெளியே போக தயாரா இல்ல. பிகாஸ் அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இருந்த மக்கள், அதுவும் குடிசையில வாழ்ந்துட்டு இருந்த மக்களை தொடர்ந்து சம்பவம் செய்யப்பட்டு வந்திருந்தாங்க. இப்படி வெறும் 2 வருஷத்துல மட்டும் இரவு நேரத்துல 18க்கும் மேற்பட்ட மரணங்கள் மர்மமான முறையில நடக்க, யார் இந்த கொலைகளை பண்றாங்கன்னு தெரியாத நிலையில அவங்கள கொல்றது பேய்களா தான் இருக்கும்னு சில பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேர் ஏதோ காட்டு விலங்குகள் தான் இறைக்காக மனுஷங்களை அடிச்சு கொள்ளுதுன்னு சொல்ல மக்கள் மத்தியில பல புரளிகள் உலா வர ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த கொலையாளியோட கடுமையான தாக்குதல்ல இருந்து உயிர் பிழைச்சி கிடைப்பினமா இருந்த சில பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸ வேற ஒரு கோணத்துல பார்க்க வச்சது. அவங்க சொன்னது அது பேயோ மிருகமோ கிடையாது, அவன் ஒரு அரக்கத்தனமான மனுஷன்னு எழுதியும் அவனை பத்தி வரைஞ்சியும் காமிச்சிருக்காங்க. மக்களோட பயத்தையும் குழப்பத்தையும் போக்க நினைச்ச மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ பத்தி விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் டிசிபிய அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்படி இந்த அடிப்படையில விசாரணை ஆரம்பிச்ச டிசிபி குல்கார்னி உயிரோட இருக்க அந்த விக்டிம்ஸ் கிட்ட அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு கேட்டு ஒரு ஸ்கெட்சிங்க ரெடி பண்றாரு. அந்த ஸ்கெட்சிங்க மலதோட எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பப்படுது. இப்படி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இன்வெஸ்டிகேஷன் நடத்தின டிசிபி குல்கார்னிக்கு கொலையாளி
சம்பந்தப்பட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காம போகுது. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்ச குல்கர்னி கிட்டத்தட்ட 2000 பெட்ரோல் போலீஸ ஒவ்வொரு இரவு நேரங்கள்லயும் அந்த ஏரியா முழுக்க ரோந்துக்கு அனுப்புறாரு. அப்படி அமைதியா போயிட்டு இருந்த காலகட்டத்துக்கு இடையில தான் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் செக்கிங் ரொம்ப தீவிரமாகுது. இதுக்கு மேல ஒரு கொலையும் நடக்க கூடாதுன்னு குல்கர்னி ராத்திரி பகல்னு ஓயாம கில்லரை பிடிக்க தேட ஆரம்பிச்சாரு. இப்படி அயராம வெயில் மழைன்னு பார்க்காம ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸுக்கு மிகப்பெரிய சவால் ஆகஸ்ட் 1968 25ஆம் தேதி காத்துட்டு இருந்துச்சு. எஸ் அட்வொகேட்ஸ், அன்னைக்கு இரவு குடிசைக்குள்ள தூங்கிட்டு இருந்த 34 வயசான ஒரு பொண்ணு நம்ம கனவுலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆடைகள் இல்லாத சிதைக்கப்பட்டு இருந்தாங்க. இத பார்த்து மிரண்டு போன டிசிபி குல்கர்னி, இந்த கில்லர் நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். இப்படி தொடர் கொலைகள் ஒரே பேட்டர்ன்ல நடக்கிறத பார்த்தா இது சீரியல் கில்லிங் போல தெரியுது. இந்தியாவுல அப்படி ஒரு சீரியல் கில்லர் வாழ பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்ன் இந்தியாவுல நடக்கல. சோ இந்த கொலை சம்பவத்தையும் சேர்த்து அந்த ஏரியாவுடைய 19வது வழக்கா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொடர் கொலை பத்தின சம்பவம் பத்திரிகை அண்ட் ரேடியோல ஒலிக்க ஆரம்பிக்குது. இதை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனமும் இந்த சீரியல் கில்லிங்ஸ் மேலதான் திரும்ப ஆரம்பிச்சது. இதனால பிரஸ் பீப்புள் டிசிபி குல்கர்னி கிட்ட சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தத்தளிச்சு போன குல்கர்னிக்கு ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்தும் பிரஷர் அதிகமாகுது. பேய், காட்டு விலங்குன்னு மக்களால சொல்லப்பட்ட அந்த கொலையாளிய பிரஸ் அண்ட் மீடியா ஜாக் த ரைப்பர்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க. சிசிடிவி மாதிரியான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாத 1960கள்ல நடந்த இந்த தொடர் கொலைகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சவாலா அமையுது. இன்னொரு பக்கம் சப் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் அவரோட ஏரியால ஏற்கனவே நடந்த லேடி டைலரோட கொலையால சரியா சாப்பாடு தூக்கம் இல்லாம கையில அந்த சீரியல் கில்லரோட ஸ்கெட்சை வச்சுட்டு அவனை தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காரு. 24 மணி நேரமும் வெஸ்டர்ன் மலாட் கடை வீதிகள்ல சர்ச்சிங் ப்ராசஸ்ல இருந்த அலெக்ஸ் எல்லாரையும் சந்தேக வளையத்துக்குள்ள நிக்க வச்சு அவங்கள ஒரு சஸ்பெக்டோட பாக்குறாரு. இதே மாதிரி தான் ஒரு நாள் சாயங்காலம் அவரு ஒரு டீ கடையில நின்னு டீ குடிச்சிட்டு வரவங்க போறவங்கள நோட்டீஸ் பண்றாரு. அப்போ ஒரு ஆள் கையில கொடையோட, அதுவும் தண்ணில நனைஞ்ச கொடைய விரிச்சு பிடிச்சபடி இன்னொரு கையில ஒரு பழைய கருப்பு பேகும் உடம்புல அழுக்கு படிஞ்ச சட்டையுமா வர்றத பாக்குறாரு. தூரத்துல இருந்து அவனை பார்த்த அலெக்ஸ் சுத்தி முத்தி எங்கேயும் மழை பெய்யாதப்போ இவனோட கொடை மட்டும் எப்படி ஈரமா இருக்குன்னு யோசிக்கிறாரு. மத்தவங்க கண்ணுக்கு இது சாதாரணமா தெரிஞ்சாலும் சீரியல் கில்லரை தேடுற அலெக்ஸோட பார்வைக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரிய ஆரம்பிச்சான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர அலெக்ஸ் அவரோட கையில இருந்த அந்த சீரியல் கில்லரோட ஸ்கெட்சிங்க பார்த்துட்டு அதை அவனோட கம்பேர் பண்றாரு. அது சரியா மேட்ச் ஆகாம போகுது. இருந்தாலும் அவனை மறிச்சு நிறுத்தி, உன் பேர் என்ன, என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் தலையில இருந்து கால் வரையும் உன்னிப்பா வாட்ச் பண்றாரு. அவன் தயக்கத்தோட, என் பேரு சிந்தி தல்வாரி, நான் ஒரு ஆச்சாரி, அதாவது கார்பெண்டர்னு சொல்ல மேற்கொண்டு அவன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவன் கையில இருந்த அந்த பேக்ல சுத்தியல் மாதிரி ஒரு பொருள் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அந்த பேகை தூக்கி பார்த்து வெயிட்டா இருக்கிறத வச்சு இன்னும் சில இரும்பு பொருட்கள் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கணும் கெஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அலெக்ஸ், இங்க மழையே பெய்யாதப்போ உன் குடை மட்டும் எப்படி நனைஞ்சிருக்குன்னு கேட்க, அதுக்கு அவன், நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வரேன், அங்க நல்ல மழை, அதனால கொடை ஈரமா இருக்கு, இப்பதான் நான் அந்த கிராமத்துல இருந்து மலர்துக்கு வந்து இறங்கினேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன அலெக்ஸ் யதார்த்தமா அவன் கொடை பிடிச்சிருந்த கைய பாக்குறாரு. அடுத்த நிமிஷமே இவன் தான் அந்த சீரியல் கில்லர்னு முடிவு பண்ண சப் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் அவன் கிட்ட ஒரு மரவேலை இருக்கு, அதை செஞ்சு கொடுத்துட்டு போன்னு அவனை கூப்பிட மறுக்காம அவர் கூட போனவனை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் லாக்அப் குள்ள அடைக்கிறாரு. சப் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் சிந்தி தல்வாரி தான் அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிற முடிவுக்கு வர காரணம் என்ன, அப்படி அவரு அவனோட கையில என்ன பார்த்தாரு, உண்மையிலேயே அவன் தான் அந்த சீரியல் கில்லரா, கொலை செய்யப்பட்ட பல பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுதான் இப்படி இறந்திருக்காங்கன்னு பிணக்கூறு ஆய்வு செஞ்ச டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப அரெஸ்ட் ஆகியிருந்த அந்த சிந்தி தல்வாரி அணிஞ்சிருக்கும் உடை, அவனோட பிஹேவியரை நோட்டீஸ் பண்ண அலெக்ஸ் இவன் மனநல பாதிக்கப்பட்டு இருக்கான்னு ரியலைஸ் பண்றாங்க. இப்படி 1965 இருந்து 1968 வரைக்கும் 41 பெண்களை பாலியல் ரீதியா கொலை செய்யப்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மான்ஸ்டர் சீரியல் கில்லர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணிட்டு இந்த கிரைம் த்ரில்லரை பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த்.
ஆகஸ்ட் 19ஆம் தேதி அந்த லேடி டெய்லரை கொன்ன கொலையாளி அவங்களோட குடிசையில இருந்த நிறைய பொருட்களை திருடிட்டு போயிருக்கிறதா போலீஸ்க்கு ரிப்போர்ட் கிடைச்சது. அதுல ஒண்ணுதான் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அலெக்ஸ் சிந்தி தல்வாரியோட கையில பார்த்திருக்காரு. பிகாஸ் டெய்லர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய திம்புல அவனோட விரல்ல மாட்டிருக்கான். வேகமா தைக்கிறப்ப ஊசி விரல்ல இறங்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக டெய்லர் அவங்க விரல்ல மாட்டிக்க கூடியதுதான் அந்த திம்பிள். சோ டெய்லர் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த திம்பிள் ஒரு கார்பெண்டருக்கு எதுக்கு? டெய்லரை கொன்னுட்டு அங்க திருடினவன் திம்பிளையும் திருடி இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக்கை வச்சுதான் அலெக்ஸ் சிந்தி தல்வாரி தான் அந்த சீரியல் கில்லர்னு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. பட் இதை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. பிகாஸ் பார்க்க மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா தெரிகிற இவரு எப்படி இத்தனை சம்பவங்களை பண்ண முடியும்? ஆல்சோ இந்த திம்பிள கார்பெண்டர் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கான்னு கிளியரா தெரிஞ்சுக்காம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது இல்லையா? அதுக்கு ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதுக்கான ரீசனையும் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் அலெக்ஸ் சீரியல் கில்லர் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் கிட்ட திம்பிள் இருந்ததை பத்தியும் டிசிபி குல்கார்னி கிட்ட சொல்ல அவரும் ஆர்வமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராரு. ஏற்கனவே அவன் மேல சரியான கோவத்துல இருந்த குல்கார்னி நேரா அவன் கிட்ட வந்து ஏன் இத்தனை பேரை கொலை பண்ண அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவன் வாயவே திறக்கல. திரும்ப திரும்ப பல கேள்விகள் கேட்கப்படுது. அலெக்ஸ், குல்கார்னி அப்புறம் அங்க இருந்த கான்ஸ்டபிள்ஸ்னு மாத்தி மாத்தி ஒரு நாள் முழுக்க விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் எல்லார் பக்கமும் பார்வையை திருப்புறானே தவிர யாரோட கேள்விக்கும் பதில் சொல்லவே இல்ல. மறுநாளும் விசாரணை தொடருது. இந்த தடவை போலீஸ் அவங்க பாணியில விசாரணையை நடத்துறாங்க. ஆனா அவ்வளவு அடி வாங்கியும் அவன் மௌனத்தையே சாதிக்கிறான். அவனோட இந்த மௌனத்தையும் அடித்தாங்கிற சக்தியையும் பார்த்த போலீஸ் இவனை மாதிரி ஒருத்தனாலதான் மனசாட்சியே இல்லாம அத்தனை பேரை கொண்டிருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் பேர்ல ஏதாவது கிரைம் ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னு மும்பைல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெஃபரன்ஸுக்கு அவனோட போட்டோகிராஃபும் அனுப்பப்படுது. அதுல இருந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மும்பையோட போரிவாலி அப்படிங்கிற சிட்டில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து குல்கார்னிக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசின இன்ஸ்பெக்டர் விநாயக், நீங்க அனுப்பின போட்டோல இருக்க அந்த நபர் மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது வெறும் ஒரு தெஃப்ட் கேஸ் தான் அப்படின்னும் நாம நினைக்கிற மாதிரி வேற எந்த கொலை கேஸும் இல்லைன்னு சொல்றாரு. பட் அந்த கேஸ் ஃபைல்ல அவனோட பேரு ராமன் ராகவ் அப்படின்னு இருக்கிறதாகவும் சொல்றாரு. ராமன் ராகவா அப்படின்னு குழப்பத்தோட கேட்ட குல்கார்னி அவனை எப்போ யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு போன்ல பேசின விநாயக், நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அங்க நடந்ததை ஒண்ணு விடாம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப மல்லதுல தொடர் கொலைகள் நடக்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1965 போரிவாலிலையும் முள்ளுந்திலையும் தொடர்ச்சியா கொலைகள் நடந்துட்டு இருந்திருக்கு. பிளாட்ஃபார்ம்ல தூங்குற மக்களையும் திண்ணைகள்ல தூங்குறவங்களையும் குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருந்த அந்த கொலையாளிக்கு பயந்த மக்கள் இருட்டுனதுக்கு அப்புறம் வெளியவே வராம இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் ரோந்துக்கு போன விநாயக் அவருக்கு எதிரில ஒரு நபர் நடந்து வர்றதை கவனிக்கிறாரு. அந்த கொலையாளிய பத்தின எந்த ஒரு பயமும் இல்லாம வெளியே ஒருத்தன் சாதாரணமா சுத்திட்டு இருந்த அந்த ஆளை நிறுத்தி, உன் பேர் என்ன, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அதுக்கு அவன் என் பேரு ராமன் ராகவ் அப்படின்னும் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நம்பாத விநாயக் அவன் கையில இருந்த பேக வாங்கி பார்த்தப்ப அதுல அளவுக்கு அதிகமான பணம் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. உடனே அவரு, நீ என்ன வேலை பண்றேன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவன் மர வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். மர வேலை செய்யற ஒரு ஆள் கிட்ட இவ்வளவு பணம் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைச்ச விநாயக் அவனை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றாரு. தொடர்ந்து அவனை விசாரிச்சதுல அவன் அந்த பணத்தை திருடினதா ஒத்துக்கிறான். இதனால அவன் மேல திருட்டு வழக்கு போட்டதா சொன்ன விநாயக் அவன் 6 மாசம் ஜெயில இருந்ததா சொல்லியிருக்காரு. கரண்ட் மர்டர் கேசஸ் ஹேண்டில் பண்ற குல்கார்னி அந்த கேஸ் ஃபைல மல்லதுல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க சொல்லி கேக்குறாரு. இதுக்கப்புறம் 3வது நாள் விசாரணைக்காக சிந்தி தல்வாரிய மீட் பண்ண குல்கார்னி அவன் முன்னாடி உட்காந்து, ஹாய் மிஸ்டர் ராமன் ராகவ், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது வரைக்கும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்தவனோட கண்ணுல இப்ப லேசா பயம் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனா அப்பவும் அவன் எதையும் சொல்ல தயாராகல. அதே சமயம் இந்த தடவை குல்கார்னி அவன் கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. அதுக்கு பதிலா அவனை உட்கார வச்சு அவனுக்கு முன்னாடியே விநாயக் சொன்ன எல்லா விஷயங்களையும் குல்கார்னி அலெக்ஸ் கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்ல சொல்ல அவன் முகத்துல கலவரம் அதிகமாகுது. அதை கவனிச்ச குல்கார்னி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல உன் மொத்த ஜாதகமும் எங்க கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா நீ பண்ண கொலைகளை ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டுற தோணில கேட்கிறாரு. அப்பவும் அவன் கொஞ்சம் கூட அசரல. சரியா அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் விநாயக் அவரே ராமன் ராகவோட கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. டிசிபி குல்கார்னி அதை வாங்கி படிக்க அதுல இருந்த ஒரு விஷயம் அவருக்கு அதிர்ச்சியா இருந்ததோ இல்லையோ, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பா அதிர்ச்சியா இருக்கும்.
எஸ் அட்வொகேட்ஸ், ராமன் ராகவ் ஒரு தமிழன். அவன் பிறந்தது திருநெல்வேலி அண்ட் 1929 பிறந்த ராகவ் பிளாட்ஃபார்ம்ல வளர்ந்ததாகவும் சின்ன வயசுல இருந்தே அவனோட அப்பா கூட சேர்ந்து திருடிட்டு இருந்ததாகவும் அவன் விநாயக் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு திருட்டு கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயில இருந்தப்ப அவன் காதலிச்ச பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட திருமணம் ஆகியிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த கேள்விப்பட்டவன் வெறுத்து போய் இனிமே அந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்து மும்பைக்கு வந்ததாகவும் இங்கேயும் திருடுறத கண்டினியூ பண்ணதாகவும் சொல்லியிருக்கான். இதெல்லாம் அந்த ஃபைல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட குல்கர்னி போரிவாலில நடந்துட்டு இருந்த தொடர் கொலைகள் ராகவ் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கல அப்படிங்கறத விநாயக் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ராமன் ராகவ் தான் இந்த கொலைகளை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது 90% கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் அவனுக்கு எதிரா எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாத நிலையில அவன் வாயை திறந்து உண்மையை சொல்ல வச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் தள்ளப்படுறாங்க. இதுக்கு நடுவுல சீரியல் கில்லரை போலீஸ் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு மலது பகுதி மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே கூட்டம் போட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அலெக்ஸுக்கு ஒரு யோசனை வர அத குல்கர்னி கிட்ட சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ராகவோட மிருகத்தனமான தாக்குதல்ல இறந்து உயிர் பிழைச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அடையாளம் காட்ட அவங்கள கூட்டிட்டு வரலாம்னு சொல்றாரு. பட் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. பொதுவா ஒரு மோசமான குற்றம் பண்ண ஒரு குற்றவாளிய பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்க கூடாது. அதுவும் இவன் கொடூரமான ஒரு கொலையாளி. இவனால பாதிக்கப்பட்டவங்களை இவனுக்கு முன்னாடி நிறுத்துறதும் சரி வராது. சோ குல்கர்னி அதை மறுக்கிறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ராகவ் கிட்ட உனக்கு என்ன வேணும், என்ன பண்ணா நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு கிரிமினல் விசாரணைக்கு ஒத்து வரல அப்படின்னா அவனோட ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றி அந்த கிரிமினல் கிட்ட இருந்து உண்மையை வர வைப்பாங்க. இதுவும் போலீஸோட ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட். சோ உனக்கு என்ன வேணும்னு போலீஸ் கேட்ட கேள்விக்கு ராகவ் கொஞ்சமும் யோசிக்காம எனக்கு சிக்கன் வேணும்னு கேக்குறான். என்னது சிக்கனா அப்படின்னு ஆச்சரியமா கேட்ட அலெக்ஸ் கிட்ட ஆமா எனக்கு நிறைய சிக்கன் வேணும்னு சொல்றான். உடனே அவன் கேட்டபடி அவனுக்கு சிக்கன் சாப்பாடு கொடுக்கப்படுது. அதை வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சவன் அடுத்ததா ரொம்ப சாதாரணமா எனக்கு ஒரு ப்ராஸ்டிடியூட் வேணும்னு சொல்றான். இதை கேட்ட குல்கர்னிக்கு பயங்கரமா கோபம் வர, ஆனா அதை வெளிக்காட்டாம பல்ல கடிச்சுக்கிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு ஒரு சீப்பு தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லி கூடவே முகம் பாக்குற கண்ணாடியும் வேணும்னு கேக்குறான். போலீஸ் அவன் கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க அதை ஆசையோடு வாங்கின ராகவ் எண்ணெய போட்டு தலைய சீவி கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்து அவனைய ரசிச்சிருக்கான். இவன் இன்னும் என்ன கேட்க போறானோன்னு அலெக்ஸும் குல்கர்னியும் யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல ராகவ் இப்ப உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒன்னொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் தான் விசாரணை ஆரம்பமாகுது. போலீஸ் கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ராகவ் சொன்ன பதில்களும் அவன் பதில் சொன்ன விதமும் அங்க இருந்த ஒட்டுமொத்த போலீஸ் ஆபீசர்ஸையும் அதிர வச்சுது. அப்படி அவன் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தை பார்க்கலாம். முதல்ல குல்கர்னி கேட்ட கேள்வி, நீ இது வரைக்கும் எத்தனை கொலைகள் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் நான் கணக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்ல, ஒரு அனுமானத்துல சொல்லணும்னா 40 இருந்து 41 பேரை கொண்டு இருப்பேன் அப்படின்னு சர்வ சாதாரணமா சொல்றான். அப்புறம் போலீஸ் எந்த கேள்வியும் கேட்காமலேயே மலதுல கொஞ்சம் பேர், போரிவாலில கொஞ்சம் பேர், அப்புறம் முள்ளுந்திலையும் ஒரு 4-5 பேர்னு கொண்டு இருப்பேன்னு அவனே கன்ஃபஸ் பண்றான். இதை கேட்ட குல்கர்னி நீ எப்படி கொலை பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் எனக்கு ஒரு கார் ரெடி பண்ணுங்க, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அவன் கிட்ட இருந்து உண்மையை கறக்க நினைச்ச குல்கர்னியும் ஜீப்ல அவனை ஏத்திக்கிட்டு டிரைவர் கிட்ட அவன் சொல்ற இடத்துக்கு போக சொல்றாரு. ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட்னு அவன் காட்டுன வழியில அந்த ஜீப் போக கடைசியா அவன் நிறுத்த சொன்ன ஆரே காலனில ஜீப் ஸ்டாப் ஆகுது. ஹேண்ட்கஃபோட கீழே இறங்கின ராகவ் போலீஸ கூட்டிட்டு நேரா அங்க இருந்த ஒரு புதர் கிட்ட போறான். அந்த புதருக்கு பின்னால இருந்த மரத்தை காட்டி இங்கதான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டு அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கத்தி சுத்தியல வெளியே எடுக்கிறான். அப்புறம் ரெட் கலர் ஸ்டெயின்ஸ் படிஞ்சிருந்த ஒரு எல் ஷேப்டு ராடையும் எடுத்து காட்டுறான். இதை வச்சுதான் நான் அடிச்சு கொள்ளுவனும் அவன் ரொம்ப கேஷுவலா சொல்லியிருக்கான். அடிக்க ஏதுவா இருக்கும்னு நான் தான் இரும்ப உருக்கி இதை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் ஆடி போறாங்க. அப்புறம் அங்க இருந்த வெப்பன்ஸை கலெக்ட் பண்ணவங்க மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்காக ராகவ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் குல்கர்னி எப்படி கொலை பண்ணன்னு கேக்குறாரு. அதுக்கு
ராகவ், நான் ஒரு வாட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப ஒரு பிச்சைக்காரன் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல இருந்த பையில அவன் பிச்சை எடுத்த காசை வச்சிருந்தான். எப்படியாவது அந்த காசை எடுத்துடணும்னு நினைச்சேன். உடனே கையில இருந்த கத்தியால அவனை தாக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் மயங்கினதும் அந்த பேகை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட அலெக்ஸ், நீ பணத்தை திருடுறதுக்காக தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன், இல்ல பணத்துக்காக மட்டும்தான் கொன்னேன்னு சொல்ல முடியாது, நிறைய தடவை பெண்கள் கூட ஜாலியா இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஒரு தடவை எனக்கு ஒரு வீட்டுல இருந்து நல்ல வாசனை வந்தது. மெதுவா அந்த வீட்டை எட்டி பார்த்தப்ப ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. அதை எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு நினைச்சேன். அதனால அவங்க சாப்பிட்டு தூங்குற வர மறைஞ்சு நின்னு காத்துட்டு இருந்தேன். அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் இரும்பு ராட வச்சு தலையிலேயே அடிச்சு சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு என்னோட எல்லா ஆசைகளையும் தீர்த்துட்டு கிளம்பிட்டேன்னு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சொல்றான். அவன் சொல்றத அதிர்ந்து போய் கேட்டுட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ராகவ் அவன் செஞ்ச அடுத்த கொலையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு தடவை குடிசையோட ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்ப ஒரு பொண்ணு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தா. மெதுவா உள்ள போய் பின்னாடி இருந்து அவளையும் தாக்கன. அதனால அவளோட மடியில இருந்த அந்த சிசுவும் கீழே விழுந்தது. விறுவிறுன்னு கத்த ஆரம்பிச்சது. உடனே அதையும் சம்பவம் பண்ணிட்டேன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லியிருக்கான். பட் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சுட்டா. அதனால அவளை திரும்ப திரும்ப தாக்கி அவளையும் சம்பவம் பண்ண. அப்புறம் என்னோட காம ஆசையை தீர்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன்னு ரொம்ப கூலா சொல்லியிருக்கான். அவன் சொன்ன இந்த விஷயத்த வச்சு ராமன் ராகவுக்கு நெக்ரோபிலிசம் ஹேபிட் இருக்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது டெட் பாடிஸ் கூட உடலுறவு வச்சுக்கிறத தான் நெக்ரோபிலிசம் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. ராகவ் ஒரு முறை மட்டும் இல்ல பல முறை நெக்ரோபிலிசம்ல ஈடுபட்டதா அவனே போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்கான். இதே மாதிரி பணத்துக்காகவும் உல்லாசத்துக்காகவும் பல கொலைகளை பண்ணதா ராகவ் சொன்னதை கேட்டு அலெக்ஸ், உன் சொந்த தேவைக்காக தான் இத்தனை அப்பாவி மக்களை கொன்னியான்னு கோவத்தோட கேக்குறாரு. அதுக்கு அவன், இல்ல நான் எல்லா கொலைகளையும் பணத்துக்காக மட்டும் பண்ணல, மேல இருந்து உத்தரவு வர்றதை வச்சு நிறைய பேரை கொண்டிருக்கேன் அப்படின்னு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்றான். அப்ப நீ கூலிக்காகவும் கொலை பண்றியா அப்படின்னு உன் பாஸ் யாருன்னு கேட்ட குல்கர்னி, பாஸா அப்படிலாம் யாரும் இல்ல, என் தலையில இவனை கொல்லு அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அதுபடி அந்த ஆளை கொல்லுன்னு சொல்லிட்டு அண்ட் அவங்க கிட்ட இருந்த பணத்தை நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். ராகவ் சொன்னதை கேட்ட அலெக்ஸ், இவன் இந்த கேஸ தசை திருப்பறதுக்காக ஏதோ சொல்றான் அப்படின்னு குல்கர்னி கிட்ட சொல்றாரு. சோ ராமன் ராகவ் சொன்ன எல்லா விஷயங்களையும் எழுதி ரிப்போர்ட்டா ரெடி பண்ண டிசிபி குல்கர்னி அந்த ரிப்போர்ட்டையும் அப்புறம் ஆரே காலனில இருந்து கலெக்ட் பண்ண வெப்பன்ஸ் அண்ட் போரிவாலில அவன் பேர்ல இருந்த தெஃப்ட் கேஸ் ஃபைல்னு எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜூன் 2ஆம் தேதி 1969ல மும்பை அடிஷனல் செஷன் கோர்ட்டுக்கு ராமன் ராகவோட கேஸ் ட்ரையல் வருது. அந்த ஜட்ஜ், நீ 41 கொலைகள் பண்ணதா போலீஸ் கிட்ட சொல்லிருக்க, அது உண்மையானு கேட்க, அதுக்கு ராகவ் ஆமா அப்படின்னு அவன் பண்ண 41 கொலையும் கன்ஃபஸ் பண்றான். சோ ராகவ் தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்ட அடிப்படையில செஷன் கோர்ட் ஜட்ஜ் 41 கொலைகள் பண்ண சீரியல் கில்லர் ராமன் ராகவுக்கு மரண தண்டனை வழங்கணும்னு செஷன் கோர்ட் தீர்ப்பை வழங்கி இந்த கேஸை பத்தின ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை ஹை கோர்ட்டுக்கு மூவ் பண்றாங்க. சோ அன்னில இருந்து 18 வருஷம் ஹை கோர்ட்ல இந்த கேஸ் வர வரைக்கும் ஜெயில இருந்த ராமன் ராகவுக்கு ஹை கோர்ட் ட்ரையல்ல இவனுக்கான மரண தண்டனையை ரத்து பண்ணி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை கொடுத்து தீர்ப்பு வழங்குறாங்க. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட அதே வருஷம், அதாவது 1987ல சிறுநீரக செயலிழப்பு காரணமா ராகவ் ஜெயிலிலேயே இறந்து போறான். சட்டம் மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்தினாலும் அத்தனை பேரை துடிதுடிக்க கொன்னவன் இறந்தே ஆகணும் அப்படின்னு இயற்கை விதிச்ச விதியை யாரால மாத்த முடிஞ்சது? யூடியூப்ல காட்ட முடியாத சென்சிட்டிவான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆடியோஸை என்னோட நியூ டெலிகிராம் குரூப்ல நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன். அதையும் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை என்னோட யூடியூப் ப்ரொஃபைல்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம சொல்லுங்க.